இன்றைக்கி நம்ம போரூரில் ஒரு சின்ன ஷூட்டுக்காக போயிருந்தோம். அப்போ பார்த்தோன்னா அங்கே ஃபுல்லாக க்ரௌடாக இருந்துச்சு பயங்கரமாக. என்னடா இது ஃபேமிலி பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லாமே இங்கே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அப்புறம் தாங்க தெரிஞ்சது நம்ம சிஎம் சார் அன்னைக்கு போரூர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வரதா இருந்துச்சு. சரி நாமளும் இன்னும் ஒரு தடவை கூட தளபதியை நேரில் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போன டீமோடு அப்படியே அங்கேயே ஆல்ட்ட போட்டாங்க. அங்கே போய் அங்கே வெயிட் பண்ண ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா பின்னாடி பெரிய சவுண்டு. எப்படி பாட்ஷா படத்தில் பாஷா பாய் 10 காரில் வந்து என்ட்ரி கொடுப்பாரோ அதே மாதிரி நம்ம தளபதி தாறுமாறாக வந்து என்ட்ரி கொடுத்தாருங்க. ஆனால் கான்வாய்னெல்லாம் கார் எல்லாத்தையும் அங்கேயே நிறுத்திட்டாங்க. எங்களால் கிட்ட போக முடியல. ஸோ ஏதோ ஒரு ஃப்ரேமில் தளபதியை பார்த்தா போதும்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து நாங்களும் அங்கிட்டு இங்கிட்டு எப்படியாச்சும் இந்த கூட்டத்தில் எட்டி பார்த்துடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அண்ணன் போயிட்டாருங்க. கிட்ட போகலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அந்த க்ரௌடை பார்த்தா கிட்ட போக தோணலைங்க. அவர் அப்படியே இறங்கி உள்ளே போயிட்டாரு. சரி அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு பக்கம் மேலேயாச்சும் பார்த்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணால் இந்த வழியாக தான் வருவார்னு சொன்னாங்க. நாங்களும் அப்படியே கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு எப்படியாச்சும் ஒரு ஃப்ரேமில் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம டீம் எல்லாமே அங்கேயே ஒரு அரை மணி நேரம் ஆல்ட்டாக போட்டோங்க. தேரி அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா நம்ம தளபதி அப்படியே என்ட்ரி கொடுத்தாருங்க. சும்மா மாசாக வந்து மேலேருந்து எல்லாத்துக்கும் கை கட்டினார். இங்கே பாருங்கள், ஒரு கீழேருந்து பார்த்துருந்தோன்னா செம்மையான வியூவாக இருந்திருக்கும். ஆனால் மேலே போய் கை கட்டிட்டாரு. சரின்ட்டு நான் கொஞ்சம் லாங்காக இருந்தேன், ஜூம் பண்ணி கட்டுற பாருங்கள். அங்கே இருந்ததை எல்லாத்துக்கும் கை கட்டினார். சரி நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு குஷி ஆகிட்டு சரி எப்படியோ போயிட்டார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திரும்ப வருவார், அப்போ ஒரு தடவை நேரடியாக க்ளோஸ்அப்பில் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மறுபடியும் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. சரி நம்ம மட்டும் தான் வெயிட் பண்ணுவோம், க்ரௌடெல்லாம் கலைஞ்சிரும், அவர் ரிட்டன் வரப்போ ஃப்ரீயாக பார்த்துக்கலான்னு சொல்லி நின்று பார்த்தா இங்கே எல்லாருமே நம்மளை மாதிரி எப்படியோ ஒரு தடவை க்ளோஸில் பார்த்தணும்னு சொல்லிட்டு எல்லாருமே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் மெட்ரோ பயணம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு முதல்வர் இது வழியாக தான் வருவார்னு சொல்லிட்டாங்க. போவோமா நம்ம? என்னடா சிஎம் சார் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் கான்வாயை ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே கான்வாயை ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்களுக்குலாம் ஒரே குஷி ஆயிடுச்சு. க்ரௌடு செம்ம க்ரௌடாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி ஃபேன்ஸும் பயங்கரமாக இருந்தாங்க. நிறைய பேர் ஆர்ட் ஒர்க்லாம் கொண்டு வந்துருந்தாங்க. எப்படியாச்சும் சிஎம் சாரை பக்கத்தில் பார்த்துடலான்னு சொல்லிட்டு. என்னடா இது வந்து 3 மணி நேரம் ஆச்சு, எப்படியாச்சும் சிஎம் பக்கத்தில் பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு என்ன மாதிரியே நிறையா பேர் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே ஒர்த்து வருமா அப்படின்ற மாதிரி ஒரு ரைடு விட்டார். சரி அவர் தான் நம்மளை கிராஸ் பண்ணி போயிட்டாரே, அதுக்கப்புறம் எல்லோரும் கூட்டத்தில் கலைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே பாருங்கள், க்ரௌடு எல்லோரும் அப்படியே வண்டி பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாத்திரையில் தான் இவ்வளோ க்ரௌடாக இருக்கே, நம்ம வண்டியை ஓரமாக தானே போட்டிருக்கோம், போய் எடுத்துகிட்டு வீட்டுக்கு ஒரு ரைடு விடலான்னு போய் பார்த்தா இங்கே பாருங்களேன், பார்க்கிங்கே ஃபுல்லாகி என் வண்டியை எங்கே போட்டேன்னு எனக்கே மறந்துருச்சுங்க. கடைசியாக வண்டியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அர்த்தாமாமே